ரைட், நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நாம சின்ன வயசுல இருந்து எல்லாரும் அப்படியே கண்மூடித்தனமா நம்பிட்டு இருக்கிற ஒரு பெரிய ஃபேக்டர் பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க ஸ்கூல் படிக்கும்போது சயின்ஸ் கிளாஸ்ல சொல்லி கொடுத்த அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதாவது நம்ம நாக்குல ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு சுவையை மட்டும்தான் உணர்வோம் அப்படின்னு படிச்சிருப்போம், கரெக்டா? சோ நிஜமாவே அப்படி ஒரு விஷயம் இருக்கா? அதான் இன்னைக்கு ரொம்ப குயிக்கா அலச போறோம். பல வருஷமா நாம எல்லாரும் நம்ம சயின்ஸ் புக்ஸ்ல ஒரு டங் மேப், அதாவது நாக்கின் வரைபடத்தை கண்டிப்பா பார்த்திருப்போம். அதுல என்ன போட்டிருக்கோம்? நாக்கோட முன்பகுதி இனிப்புக்கு, பக்கவாட்டு பகுதிகள் புளிப்புக்கு, அப்புறம் பின்பகுதி கசப்புக்கு, இப்படி நாக்கையே பிரிச்சு வச்சிருப்பாங்க. நாமும் சரி, இதுதான்ப்பா பயாலஜி ஃபேக்ட் அப்படின்னு எந்த கேள்வியும் கேட்காம அப்படியே நம்பி இருப்போம். பட் இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது சுத்தமா ஒரு கட்டுக்கதை. லிட்டரலா இது ஒரு மித்து தாங்க. ஆமா, பல வருஷமா நாம ஸ்கூல்ல மனப்பாடம் பண்ண அந்த ஃபேமஸான டங் மேப் 100% தப்பு. சயின்டிஃபிக்கா பார்த்தா அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையவே கிடையாது. அப்போ உண்மைதான் என்ன? நம்ம நாக்குல இருக்கிற டேஸ்ட் பட்ஸ் இருக்கு இல்லையா, அது இனிப்பு, உவர்ப்பு, புளிப்பு, கசப்பு, அப்புறம் உமாமி, இப்படி எல்லா சுவைகளையுமே சமமா உணரக்கூடிய தன்மை கொண்டது. இந்த டேஸ்ட் ரிசெப்டர்ஸ் நாக்குல ஏதோ ஒரு மூலையில மட்டும் இல்லாம நாக்கு முழுவதுமே ஈவனா பரவி இருக்கு. அண்ட் இது எதை ரொம்ப கிளியரா காட்டுதுன்னா, நாக்குல ஒரு சில பகுதிகள் ஒரு சில சுவைகளை கொஞ்சம் சென்சிட்டிவா கூடுதலா உணரலாமே தவிர, இந்த ஏரியா இனிப்புக்கு மட்டும்தான், இந்த ஏரியா கசப்புக்கு மட்டும்தான் அப்படிங்கிற எந்த ஒரு ஸ்ட்ரிக்டான ரூலும் நம்ம உடம்புல கிடையவே கிடையாது. நம்ம நாக்குல இருக்கிற எல்லா இடத்துனாலையும் எல்லா சுவைகளையும் கண்டிப்பா உணர முடியும். சோ ஃபைனல் டேக்அவே என்னன்னா, அந்த டங் மேப் ஒரு மிகப்பெரிய மித். இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஸ்கூல் புக்ஸ்ல படிச்சு நாம கண்மூடித்தனமா நம்பிட்டு இருக்கிற இன்னும் எத்தனை உண்மைகள் டோட்டலா தப்பா இருக்கக்கூடும். ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியோட இன்னைக்கு நான் முடிச்சுக்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க தொடர்ந்து கனெக்டடா இருங்க.